ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பழம் நம்ம வாங்கிட்டு வந்த மறுநாளே பார்த்தா ஒரு மாதிரி கருத்து பழுத்த மாதிரி ஆயிருங்க. வாழைப்பழத்தை நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். 10 to 15 நாள் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த டிப்ஸ் மூலம் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் எதுன்னா அது வாழைப்பழம் தாங்க. சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் வாழைப்பழம் தான். வாழைப்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை. அதோடைய சத்துக்கள் எல்லாமே போயிடுங்க. அதை நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக வெளியில் அதுவும் கருத்து போகாமல் பழுத்துறாமல் 10 to 15 நாளைக்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வாழைப்பழம் நம்ம வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த அடிப்பகுதியில் அந்த காம்பு பகுதி இருக்குதுல்ல, பச்சையாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணுங்க. அந்த காம்பு பகுதி பச்சையாக இருந்தது அப்படின்னா நமக்கு பழம் ரொம்ப சீக்கிரமாக அழுகி கருத்து போகாது. அதே பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. பழம் வாங்கும்போது நம்ம கொஞ்சம் பழமே பச்சையாக இருக்கிற மாதிரி காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பழம் சீக்கிரமாக பழுக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பழுத்து வரும். அதே நம்ம ஃபஸ்ட்டு வாங்கும்போதே நல்லா பழுத்த பழமாக வாங்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பழுத்து நமக்கு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிரும். நம்ம எப்படி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பழம் நம்ம வாங்கும்போது எந்த பழமும் அடிபடாமல் நஞ்சு இருக்காமல் பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது. அதேமாரி பழம் இப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. ஒன்றோட ஒன்று ஒட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது எப்படி இந்த பழம் கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும்போது சீக்கிரமாக நமக்கு கருத்து அழுகி போகிற மாதிரி இருக்கும். நம்ம வாங்கிட்டு வர பழத்தில் ஏதாச்சும் அடிபட்டு நஞ்ச மாதிரி லைட்டாக உடஞ்ச மாதிரிலாம் இருந்துச்சுது அப்படின்னா அந்த பழத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். அதை நம்ம ஃபஸ்ட்டே சாப்பிட்றணும். இந்த பழத்து கூட அதை வைக்கக்கூடாது. இந்த நல்ல பழத்தோடு நம்ம வைக்கும்போது இந்த நல்ல பழமும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வாடி ஒரு மாதிரி கெட்டு போக மாதிரி ஆயிரும். அதனால் அந்த பழத்தெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சு அதை நம்ம ஃபஸ்ட்டே சாப்பிட்றணுங்க. நம்ம வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம்னா இதை அப்படியே வச்சிடக்கூடாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃபஸ்ட்டு தனித்தனியாக நம்ம அந்த காம்போடையே நம்ம எடுத்துடணும். காம்பு இல்லாமல் பழம் இருக்கக்கூடாது. காம்போடு வச்சா தான் நமக்கு பழம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்படி மொத்தமாக வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும்போது அது கருத்து சீக்கிரமாக அழுகிரும். அதனால் பழத்தை நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி காம்போடு நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காம்பு இல்லாமல் எடுத்துடாதங்க. காம்போடு எடுத்து வச்சாதான் நமக்கு அதை 10 to 15 நாளை வரைக்கும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி நான் பழத்தை தனித்தனியாக எடுத்துக்கிறேன். டெய்லியும் நைட்டு பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுலேயும் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட தான் செய்வாங்க. குழந்தைங்களுக்கும் பழம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த பழத்தெல்லாம் நான் தனித்தனியாக எடுத்துட்டேன். எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கிறேன். எந்த பேப்பர்னாலும் எடுத்துக்கோங்க. அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதியில் நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு ரப்பர் பாயிண்ட் போட்டு விட்டுறலாம். இப்படி ரப்பர் பாயிண்ட் போட்டு நம்ம இந்த காம்பு பகுதியை காற்று போகாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பழம் ஒரு 10 to 15 நாளைக்கு நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதேமாரி நமக்கு அழுகி கருத்து எதுவுமே போகாது. பழத்தை வாங்கிட்டு அப்படியே வச்சிடாதங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறது பழம் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த மாதிரி பேப்பரை சுற்றி ரப்பர் பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு பேப்பர் போடுறது பிடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவரையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதேமாரியே நம்ம காம்பு பகுதியில் சுற்றி காற்று போகாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு பழம் சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ காம்பு பகுதியில் சுற்றிட்டு நம்ம இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இது உருவி வந்துடும். இதனால் நம்ம ஒரு ரப்பர் பாயிண்ட் போட்டு விட்டுறலாம். ரப்பர் பாயிண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பழம் 10 to 15 நாளைக்கு கருத்து போகாமல் பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாமே பேப்பரெல்லாம் சுற்றிட்டேன். இப்போ இதை நம்ம அப்படியும் வச்சிடக்கூடாது. இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் பேஸ்கெட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பேப்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கவர் போட்டுக்கோங்க. கவர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.
உங்களுக்கு வந்து எனக்கு பேப்பர் போட பிடிக்கலை, எனக்கு கவர் சுற்றுறதும் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து பழத்தை வாங்கிட்டு வந்த உடனே இப்படி தனித்தனியாக எடுத்துருங்க. தனித்தனியாக எடுத்துட்டு காம்பு பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு பழத்தை வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து தனித்தனியாகவும் பிரிக்க முடியலை அப்படின்னா வாங்கிட்டு வந்த உடனே அந்த பழச்சீப்பை வந்து இப்படி தனியாக இருக்கிற மாதிரி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இப்படி மொத்தமாக கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் பழம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. ஒன்றோட ஒன்று ஒட்டிச்சுது அப்படின்னா வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து அழுகி போயிடும். அதேமாரி அந்த பழத்தில் வந்து ஏதாச்சும் நஞ்ச பழம் ஒரு மாதிரி வந்து உடஞ்செல்லாம் இருந்துச்சுது அப்படின்னா அந்த பழத்தை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்ருங்க. நம்ம பேப்பரும் அந்த கவரும் சுற்றின பழத்தை வந்து இந்த மாதிரி காம்பு பகுதி கீழே வர்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பேப்பரும் கவரும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து 10 to 15 நாளைக்கு பழம் வந்து நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பழம் வந்து அழுகி கெட்டு போகாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் வாங்கிட்டு வர்ற பழம் வந்து 10 to 15 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்கும்போது கொஞ்சம் பச்சை பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க, ரொம்ப பழுத்த மாதிரி வாங்காதங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.